அப்பா எல்லாம் பூரா கூட அல்லக்கையா இருக்கு. ஒரு நல்ல கை கதை சொல்ல வந்து சேர மாட்டேங்குது. தயாரிப்பாளரோ நல்ல கதையும் கிடைக்க மாட்டேங்குது. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். என்ன பார்க்க என்ன விஷயமா வந்தீங்க? சார் உங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு நல்லா தெரியும் சார். எங்க அப்பா அம்மாவை தெரிஞ்சு என்ன பண்ண போற ராஜா? சார் நீங்கள் புதுசாக படம் பண்ண போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். படம் பண்ண போறதா இந்த ஊருக்கே தெரியுமே. சார் எனக்கு இப்போ தான் சார் தெரியும். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சார் நான் வந்து சினிமாவில் தான் சார் இருக்கேன். இருந்துக்க. அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாமலேயே டைரக்டர் ஆகலான்னு வந்திருக்கேன் சார். எப்படி? புது கதையை ஒன்று வச்சிருக்கேன் சார். அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். இன்னும் நீ ஆகப்பாட ஒர்க் பண்ணவே இல்லை, அதுக்குள்ள படம் பண்ணலாம்னு ஆசைப்படுற இல்லையா? சார் இப்போ வந்துட்டு நல்ல கதை இருந்துச்சுன்னா சூப்பர் கேமராமேனை வச்சுக்கிட்டு சீக்கிரமாக ஷூட்டிங் போயிடலாம் சார். அப்படிங்கிற? அப்படிதான் சார். ஒரு கேமரா வச்சு நல்ல கதை இருந்தா நீ பண்ணிடுவேன் சார். சரி, கதை என் கதை மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு சார். நிஜமா? ஆமாம் சார். எங்க கதையை ஒரு லைன் சொல்லு பார்ப்போம். சார் இவங்க உங்கள் நண்பர்களா சார்? இல்ல, இவங்க எல்லார் கதையும் கேட்டா நீ கதை சொல்லாம ஓடி போயிருவ. பரவாயில்லையா? ஒரு நிமிஷம் இதை பிடிங்க, நான் ரெடி ஆகிக்கிறேன். எது ஓடுறதுக்கா? மாட்டிக்கிட்டான். கரெக்ட். இது வரைக்கும் நான் தேடுறது என்னன்னு கேட்டேன்னா, ஒரு தொப்பி, ஒரு கிளாஸ், ஒரு டவலோட எந்த டைரக்டர் வரவே இல்லையே. பெர்ஃபெக்டா நீ வந்திருக்கிற. ஆனா கதை மட்டும் பெர்ஃபெக்டா இருக்கணும். என் கதை ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் சார். சொல்லு சார். கதை என்னன்னா, ஓபன் பண்ணா, ஐயோ கன்றாவி, ஏற்கனவே 4 பேர் ஓபன் பண்ணி தான் இங்க நிக்கிறான் சார். கதையை ஓபன் பண்ணாதானே சார் சூப்பர் சீன் ஒன்று வரும். அத கேமராமேன் பார்த்து பாரியா. நீ கதையை சொல்லு. முதல் சீனே ஒரு சாவு வீடு சார். கிழிஞ்சது போ. எடுத்தோன்னே இலவு வீடுனா எப்படி விளங்குங்க சார்? அந்த சாவு வீட்டுல ஒரு புணம் படுத்து கிடக்கு சார். ஐயோ கன்றாவி, சாவு வீட்டுல புணம் தான் படுத்து கிடக்கும், வேற என்ன படுத்து கிடக்கும்? சார் நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க சார். சரி சொல்லு. புணத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஓன்னு ஒப்பாரி வைக்குது சார். ஐயோ, இலவு வீட்டுல ஒப்பாரி தாயா வைப்பான், முளப்பாரியா எடுப்பான். மேட்ருக்கு வா சார். அந்த அம்மா ஏன் அழுகுதுன்னு கொஞ்சம் கேளுங்க சார். சாவு வீட்டுல அழுகத்தாயா செய்வாங்க, அதை போய் ஏன்னு கேட்கணுமா? சரி, ஏன்? அது வந்து சார், அந்த ஊர்ல எல்லா ஆம்பளை பசங்களுமே அப்பப்ப செத்து போய்கிட்டே இருக்காங்க சார். போய் தொலையட்டுமே. இந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தனக்குன்னு இருந்த 2 பசங்களும் செத்து போயிட்டாங்க. இந்த அம்மா வந்து ஒண்டி கட்ட சார். அந்த அம்மா புருஷனும் செத்து போயிட்டானா? ஆமா சார். அதான் செத்து கிடக்காரா சார். அதுக்காக என்னைய வாழ்க்கை கொடுக்க சொல்றியா? இல்ல சார். என்ன சார் இப்படி கேட்டீங்கன்னா? சரி கேளுங்க சார். அங்க ஊர் தலைவர் ஒருத்தர் இந்த அம்மா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு சார். சரி. இப்ப நேரா அந்த ஊர் தலைவர் இந்த அம்மா கிட்ட வந்து, நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னாரு சார். வச்சுக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல சார், நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற மாதிரி சொல்லலாம் சார். புரிஞ்சு போச்சு. இலவு வீட்டில் ஒரு கல்யாணம், இதான உன் டைட்டில்? இல்ல சார், அந்த அம்மாவுடைய முகத்துல ஒரு பொன் சிரிப்பு வருது சார். சரி. இப்போ நம்ம யாருமே இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமே, இப்போ நமக்கு ஒருத்தர் வந்துட்டாரே அப்படின்ட்டு நேரா அந்த பொணத்தை பாக்குது. இப்ப அந்த ஊர் தலைவரை பாக்குது, அந்த பொணத்தை பாக்குது, ஊர் தலைவரை பாக்குது. அந்த அம்மாவுக்கு ஒரு க்ளோஸ், ஊர் தலைவருக்கு ஒரு க்ளோஸ். பக்கத்துல பொணம் படுத்து கிடக்கலாம் சார். அதுக்கு ஒரு டைட் க்ளோஸ் சார். 3க்கும் மாத்தி மாத்தி க்ளோஸ் 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 எடுத்துக்கிட்டு இருப்பேன். நல்ல க்ளோஸ்ல சார். இதோட படம் க்ளோஸா? இல்ல சார், இனிமே தான் சார் சூப்பர் மேட்டர் இருக்கு. இனிமே தான் மேட்டர் இருக்கா? வா. இப்ப அந்த ஊர் தலைவர் நேரா அந்த அம்மா கிட்ட வந்து நைஸா ஒரு வார்த்தை கேட்கிறார் சார். என்ன, உன்னை கட்டி கட்டுமான்னா? இப்ப அந்த அம்மா புணத்தை பார்த்தது, தலைவரை பார்த்தது, புணத்தை பார்த்தது, தலைவரை பார்த்தது. இப்போ ஒரு டிசைடிங்க்கு வந்தது. அடுத்த மேட்டர் சொல்லு. இப்போதான் சார் அந்த அம்மா ஒரு தெளிவான முடிவு எடுக்குது சார். நமக்கு வாழ்க்கை கொடுக்க ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்ட்டு. இப்ப சார் அந்த தலைவர் சொன்னது இந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி. அவருடைய கையை பிடிக்குது. அப்ப இதோட இன்ட்ரோலா? இரு, நான் இன்ட்ரோ சார். இல்ல சார், இன்னும் கதை முடியல சார். இப்போதான் சார் கதையுடைய முக்கியமான சீன் இருக்கு. சொல்லு. இப்ப நேரா 2 பேரும் கிளம்பி ஒரு கோயிலுக்கு போனாங்க சார். சரி. ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு கோயிலுக்கு போனாங்க சார். அந்த கோயில போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த அம்மா கழுத்துல ஒரு தாலி எடுத்து கட்டி அந்த அம்மாவை தான் மனைவி ஆக்கிட்டார் சார். சூப்பர். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இலவு வீட்டில் ஒரு கல்யாணம். இதுக்கு எண்ட் என்ன? இதோடைய எண்டுனா இல்ல சார், இப்பதான் கதைக்கே வரோம் சார் நம்ம. சரி வா. இப்போ இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு போய் குடும்பம் நடத்துறார் சார். சரி. ஓகே. டேய், உருட்டு கட்டையில எடுத்து விடா. இந்த அம்மாவுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது சார். கல்லு கட்டையில பிறக்குடா. அந்த ஆண் குழந்தையே நீங்க தான் சார். டேய், அந்த கல்லு உருட்டு கட்டை ரெடி பண்ண சொன்னேன். எங்கடா? கல்லு ரெடி. ஏண்டா, என்ன பார்த்தா ஒரு பணம் போட்டு படம் எடுக்கிற ப்ரொடியூசர் உனக்கு வப்பாட்டி பையமாய் தெரியுதா? அப்படியே இருக்கு சார். காதை மட்டும் கடிச்சு போறேன். இன்னும் காணுமே, டைம் வேற ஆச்சு. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ
கூடிய சீக்கிரம் அனுபவிச்சிட வேண்டியதா. அப்பா இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா? சரிப்பா, இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு ஆபீஸ்லயே போடுறேன். ஒரே செகண்ட் அப்பா, பேசாம இந்த வண்டியை வித்துட்டு வேற ஏதாவது நல்ல வண்டி வாங்கிக்கோங்களேன்பா. ஏன்பா இந்த வண்டியை வச்சிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் பா. இந்த வண்டி பத்தி உனக்கு தெரியாதுமா. இப்போ ஒரு செகண்ட் பாருங்க, ஸ்டார்ட் ஆகுது பாருமா. வண்டி ரிப்பேரா? அட நீ வேறப்பா, வண்டில எந்த ரிப்பேர் கிடையாதுப்பா, நல்ல கண்டிஷன் இருக்குது. ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். இப்போ பாரு, ஒரு செகண்ட் ஸ்டார்ட் ஆகுது பாரு. ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்ல, ஃபுல்லாவே ட்ரபிள் தான். என்னைக்கு தான் நீங்க ஒத்துறீங்க உங்க வண்டி ப்ராப்ளமா இருக்குன்னு? பாத்தியாப்பா? சார் நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? சரிப்பா, நான் போய் இறங்கிக்கிறேன். ஓகே சார், ஓகே ஓகே. நான் போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா சரி. சரிப்பா, கிளம்புறேன். பாய். ஜஸ்ட் மிஸ். இவனை வேற சமாளிச்சாகணுமா? என்ன வீட்டு மேல காக்காயா? உங்க வீட்டு மேல காக்கா தான் வரும், கொக்கா வரும். என்ன வண்டி ரிப்பேரா? ரிப்பேர் எவன்டா சொன்னா? ரிப்பேர் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் உதவி பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வேலைய பார்த்துட்டு போ. இப்படி சொன்னா எப்படி? அப்படிங்கறியா? சரி வாங்க தள்ளு. போலாம். சரி தள்ளு. ஏண்டா டேய் டேய், உன்னதான்டா மனுஷன் கூப்பிட்டா திரும்பி பேசுடா. ஏண்டா நான் தெரியாம தான் கேட்குறேன். எப்போ பார்த்தாலும் ஆகாயத்தை பார்த்துட்டே போறியே, காக்கா பீ வேண்டுமென்னு பயமா உனக்கு? எதுக்கு ஆகாயத்தை பார்த்துட்டே போற? பொண்ணுக்கு தான் தலை குனிஞ்சு நிலம் பார்த்து நடப்பாங்க. நான் மைனரு, அதான் வானத்தை பார்த்து சும்மா கம்பீரமா நடக்கிறேன். இப்ப தெரியுதா என்னை பத்தி உங்களுக்கு? தாண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி எல்லாம் அக்கிரமா பேசிட்டு இருக்காங்க. என்னென்ன சொல்றீங்க? ஆண்டா எந்த வேலையும் இல்லாம விட்டே சுத்திக்கிறேன், கதிர் வேலை பேசிக்கிறாங்கடா. எவனா சொன்னது என்னை பத்தி? இதை பிடிங்க. ஏண்டா சர்க்கஸ் காட்ட போறியா? இங்க பாருங்கண்ணா, ஊருக்குள்ள என்னை பத்தி எவனா தப்பா சொன்னது? ஷர்ட் போட்டிருக்கிறேன், உள்ள பனியன் போட்டிருக்கிறேன், வேசி கட்டி இருக்கிறேன், உள்ள ஜட்டி போட்டிருக்கிறேன். எவனா சொன்னது என்ன வெட்டி பையன்ட்டு? நூண்டு பேசுறதுக்கே வேச்சி அவுத்துட்டு போறான். இன்னும் கொஞ்சம் நிறைய பேசியிருந்தானே எல்லாத்தையும் அவுத்துருப்பேன் போல. வீட்லயா சிவனேன்னு இருந்திருப்பேன். வாங்க மெக்கானிக் ஷெட் போலாம் கூப்பிட்டு வந்துட்டு வாதிலே விட்டு போட்டு போயிட்டான்.